ஹாய் வணக்கம். இது வரைக்கும் டே 5 வரைக்கும் பார்த்துருக்குறோம். இது டே 6. இன்றைக்கி எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, ஒயிட் பாய்சன். அது என்னப்பா பாய்சனில் ஒயிட் பாய்சன்? ஆமாம், இது ஸ்வீட் பாய்சன். ஸ்வீட்டான பாய்சன், வேறு எதுவும் இல்லை. சுகர், அதுவும் குறிப்பாக ஒயிட் சுகர். ஒயிட் சுகர் இஸ் ஈக்குவல் டு ஒயிட் பாய்சன். என் வீட்டில் என் பசங்களுக்கு தெரியும். ஒயிட் பாய்சன் சொன்னாலே பசங்களுக்கு புரிஞ்சிடும், அது வெள்ளை சக்கராதான்னு சொல்லிட்டு. அது பயங்கர தித்திப்பாக இருக்கும், நாக்குக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நமக்கு இன்ஸ்டண்ட்டாக நமக்கு எனர்ஜி கொடுக்கும். ஆனால் அவ்வளோ எம்டி கேலரிஸ், 0 கேலரி கிடையாது, எம்டி கேலரி. எம்டி கேலரின்றது என்ன அப்படின்னா, அதில் கலோரி அதிகமாக இருக்கும், ஆனால் உடம்புக்கு நல்லது பண்ணுற விஷயம் அதில் ஒன்று கூட இருக்குது. அதுக்கு பேர் தான் எம்டி கேலரி. அது கிட்டத்தட்ட ஜங்க் ஃபுட்டு தான் அது கூட. ஆனால் இன்றைக்கி செக் பண்ணி பாருங்களேன், ஒரு காலத்தில் நானும் நிறைய ஸ்வீட் சாப்பிட்டவன் தான். இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கெல்லாம் அந்த ஸ்வீட்டுன்னா அவங்களுக்கு இந்த 6 சுவைகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த 6 சுவைகள் ஒரு சுவை தான் பசங்களுக்கு தெரியுதே. அதிகபட்சம் 2வது அந்த காரம். அது கூட இந்த பேக்கெட் வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அதில் அவன் ஸ்பைசியெல்லாம் போட்டுக்கிட்டு கொடுக்கறதுனால அந்த டேஸ்ட்டு தெரியுதே தவிர, மற்றபடி அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே இது எதுன்னா சர்க்கரை தான். இந்த சர்க்கரை அதிகமாக 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 என்ன நடக்கும் அப்படின்னா, உடம்பு எப்படி சொல்கிறது, ஒபிஸ் ஆகும். எம்டி கேலரிஸ் அதிகமாக போகுது. நமக்கு சாப்பிட்றது நம்ம அளவு தெரியாது. நமக்கு உடம்புல சுகர் லெவல் அதிகமாகிடும். லைஃப் ஸ்டைல் டிசீஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஹார்ட் அட்டாக்கு, அப்புறம் ஃபேட்டி லிவரு, அப்புறம் டைப் 2 டயபெட்டிஸ், இது எல்லாமே வந்துடும். இந்த சுகர் நான் வெறும் ஒயிட் சுகராக சாப்பிட்டா மட்டும்தான் கணக்கா? அப்படிலாம் கிடையாது. நம்ம சாப்பிட்ற நார்மலாக சாப்பிட்ற டீ, பிஸ்கெட்டு, பன்னு, அதுக்கப்புறமா ரஸ்க்கு, எல்லாத்துலேயுமே இன்றைக்கி சுகர் இருக்குது. எந்த பேக்கெட் வாங்கினாலும் பின்பக்கம் திருப்பி பாருங்களேன், அதில் போட்டிருப்போம். அதுக்கு பேர் ஒன்று வேறு வேறு இருக்குமே தவிர, ஆனால் சுகர் இல்லாமல் எந்த ஒரு ஃபுட்டுமே இருக்காது. ஏன்னா அது இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், நமக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். ஈவன் நம்ம சாப்பிட்றதே தப்புன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு அதை யோசிக்கிறதே கிடையாது. எந்த ஜூஸ் வேணால் எடுத்துக்கோ, எனி ஜூஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு ஒரு மாம்பழ ஜூஸ் எடுத்துக்கிற, உண்மையாக மாம்பழம் அவ்வளோ தித்திப்பாக இருக்குது? இருக்கவே இருக்காது. அவ்வளோ சுகர், கிட்டத்தட்ட 40%லேருந்து 60% வெறும் சுகரை ஆட் பண்ணுறாங்க, ஒயிட் சுகரை ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எவ்வளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வீட்டில் ஒயிட் சுகர் இருந்ததுன்னா அதை எடுத்து போட்டுடுங்க. இல்லை யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக மாற்று போய் தேடுங்க. தேன் இருக்குது, பனவெல்லம் இருக்குது, இப்போ நாட்டு சக்கரை இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு தூக்கி கொடுக்காது உங்களுக்கு. ஆனால் ஒயிட் சுகர் ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு தூக்கி கொடுத்துரும், நிறைய சாப்பிட வைக்கும், எம்டி கேலரிஸு. அது மட்டுமே இல்லாமல் நமக்கு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் நிறைய கொண்டு கொடுத்துரும். அதனால் நீங்கள் சாப்பிட்டாம முதல்ல இருங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் ஏதாவது, குறிப்பாக குட்டி பசங்களுக்கு சுகர் கொடுக்கவே கொடுக்காதீங்க. சரியா? சுகர் கட் பண்ண என்ன நடக்கும் அப்படின்னா, அதுக்கப்புறம் என்ன, உங்கள் வாழ்க்கை இனிப்பாயிடும். சரியா? ட்ரை பண்ணி பாருங்கள். பாய், டேக் கேர்.